ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புறேன். அடிக்கிற மணிக்கு சில்லுன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தா நல்லா தானே இருக்கும். அதுவும் டைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவினா இன்னுமே நல்லா தான் இருக்கும். இந்த சீரீஸ்ல மொத்தம் 7 எபிசோட் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் வேற லெவல் ட்விஸ்ட் வந்து வெளியே வந்துட்டே இருக்கும். ஆக்சுவலா இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு சைக்கோவால கொலை பண்ணப்படுற லேடிஸ், அந்த கொலை நடந்த இடத்துல வேணும்னே விட்டுட்டு போற ஒரு கதையா அதை லீட் பண்ணி போகும்போது வேற லெவல் ட்விஸ்டோட அதிர்ச்சி ஆகிற நம்ம டிடெக்டிவ் கடைசியில் என்னதான் ஆச்சு, யார் தான் கொலைகாரன், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ற கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு பாப்கார்ன் பிரேக் சேனல். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1981ல வாக்கி டாக்கில ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா என்ன இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, ஓரம் அப்படின்ற ஒரு பண்ணையில இருந்து மாடுகள்லாம் ரோட்ல வந்திருக்கு, ஸோ டிராஃபிக் ஜாம் ஆகுது, என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க டேரக்டா அவர் நம்பருக்கே ஃபோன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது யாரும் ரெஸ்பாண்ட் பண்ற மாட்டாங்க, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பண்ணைக்கு வராரு. வந்தவர் வந்து வெளியே இருந்து கதை தட்டி பார்க்க யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா வீடியோ ரொம்ப அமைதியா இருக்கு. உள்ள போனது பெரிய ஷாக். டைனிங் டேபிள்ல அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பா, மண்டையில அடிபட்டு ஃபுல்லா பிளட், வீட்டுல எங்க பார்த்தாலும் பணமா இருக்கு. ஐயோ இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போலீஸ், சரி ஓகே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போன்ல இருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க டீம் வர சொல்றாரு. அப்போ வந்து பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. ஏன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பேஸ்மெண்ட் வந்து பாக்குறாரு. அப்போ ஒரு கீழே வந்து நோட்டீஸ் பண்றாரு, ஒரு டேபிள் வந்து ஏதோ விதை, அந்த விதையில குச்சியை சொருகி பொம்மை செஞ்ச மாதிரி நிறைய அடுக்கி வச்சிருக்கு. அந்த டேபிள் கீழே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. யாருமா நீங்க, என்ன பண்றீங்க, என்னாச்சு, இப்படி எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க, உனக்கு என்ன, வேற எதுவும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி யாரோ போற மாதிரி காமிக்கிறாங்க. அது வர அமைதியா இருந்த பொண்ணு சடனா காதை மூடுவாளாம். அவளை இந்த போலீஸ் ஆஃபீஸருக்காண்டி கட் பண்ணா பிரசன்ட் டேல காமிக்கிறான். பிரசன்ட் டேல வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ஃபேமிலி ட்ரீ ஏதோ ப்ராஜெக்ட்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவங்க அம்மா காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம டிடெக்டிவ் தொழில். அவங்க வந்து ஆக்சுவலா வீட்டுல எந்த மளிகை ஸ்டாக்குமே இல்லை, கொஞ்சம் பொறுப்பாவே இருக்க மாட்டாங்க, வேலைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஸ்டாக்குமே இல்லை, அவளுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி ஆகணும்ல, ஸோ இருக்கிறதெல்லாம் வச்சு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு நாளையில இருந்து ஹெல்த்தியா சாப்பிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கிளப்பி எனக்கு லேட் ஆகுதுவா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி கூட்டிட்டு போறான். கட் பண்ணா ஸ்கூல்ல இறக்கி விடும்போது அவ கேட்கிறான், அம்மா நமக்குன்னு வேற யாருமே இல்லையா, என் ஃபேமிலி ட்ரீ ரொம்ப போரிங்கா இருக்கு, மத்தவங்க ஃபேமிலி ட்ரீல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு, நான் மட்டும் தான் உனக்கு அப்பா கிடையாது, தாத்தா, அதுவுமே அவர் சொந்த தாத்தா கிடையாது, என்னையே சின்ன பிள்ளையில பாத்துட்டு இருந்தாரு, இப்போ உன்னை பாத்துக்கிறாரு, அவ்வளவுதான். நான் வேற வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு மனே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க சமாதானப்படுத்திட்டு ஆஃபீஸ்க்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. பார்க்கிங்ல பார்க் பண்ண போகும்போது ஒருத்தவங்க இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. இவர் வேற யாரும் இல்ல, இவர் தான் நம்ம ஹீரோ ஹிஸ். அவரை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஆஃபீஸ்க்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்தவங்க பாஸை கூப்பிட்டு, இங்க பாருங்க எனக்கு இந்த வேலை செட் ஆகல, என் பொண்ணு கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, நான் மட்டும் தான் அவளை இருக்கேன், நான் சைபர் கிரைமுக்கு அப்ளை பண்ண போறேன், இந்த டிடெக்டிவ் வேலையில இருந்து எடுத்துருங்க, தயவு செஞ்சு எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு சொல்லி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி ஒரு கொலை நடந்திருக்கு, நம்ம டீமே அங்க போயிருக்காங்க, இந்த ஃபாரன்சிக்ல இருந்து நம்ம ஹெட் எல்லாருமே அங்க போயிருக்காங்க, நீ போய் அங்க இது என்னன்னு விசாரி, அப்படி இதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி துளினை வந்து அங்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்து அங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனே அந்த ஊர்ல பரபரப்பா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, ரோசா சோசியல் ஆஃபீஸர் மினிஸ்டர், அவங்க பொண்ணை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கடத்தி கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் இன்னைக்கு தான் திரும்ப மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பா போயிட்டு இருக்கு. அங்க அவங்க அசிஸ்டன்ட் டிரைவர் கால் பண்ணி, மினிஸ்டர் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா, இங்க எல்லாம் ரெடியா இருக்குன்னு கேட்க, மினிஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு சொல்லி அங்க டிரைவர் சொல்ல, இங்க மினிஸ்டர் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அவங்க டிரைவர் அசிஸ்டன்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள மினிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஜன்னல் வெளியே உட்காந்து வெளியே அவங்க பொண்ணோட துணியை கையில வச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து ஹஸ்பண்ட் வந்து ரோசா வெளியே அசிஸ்டன்ட் வெயிட் பண்றாங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது தெரியல, அங்க மினிஸ்டர் வந்து என்னால முடியல, அவளை மறக்கவே முடியல, எங்க போனாலும் அவங்க ஞாபகமா தான் இருக்கு, என்னால போய் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட துணியை கையில வச்சுட்டே பேசிட்டே இருக்கும்போது, ரோசா நமக்கு கிறிஸ்டின் மட்டும் பொண்ணு கிடையாது, அடுத்து குசாவும் இருக்கு, அவனையும் நம்ம பார்க்கணும், உன்னால முடியும், இப்போ உனக்கு ஒரு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவங்கள சமாதானப்படுத்தி அங்க வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு ஒய்ஃபை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க பொண்ணோட துணியை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சீனா ஹீரோ ஹீரோயின் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ பத்தி விசாரிக்காங்க, அவர் பெருசா எந்த ரெஸ்பாண்ட் பண்ணல. ஹீரோ பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் பிடிக்காத மாதிரி தான் காப்பாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருந்தவங்க நம்ம ஸ்பாட் வந்துடும். வந்தோடனே இந்த ஹீரோ வந்து நான் போன் பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொன்னா ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, ஏன்னா வேலைக்கு தானே வந்திருக்காங்க, அசால்ட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உள்ள போன ஹீரோயின் அவங்க டீம் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கா, மிட் நைட்ல தான் கொலை நடந்திருக்கு. அவங்க கொலை நடந்தா அவங்க பையனுக்கே தெரியல, அவங்க அம்மா காலையில வர வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேன்சர்ல இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்காங்க. அந்த வீடு கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட தான். அவன் வந்து ஐடி கான்ஃபரன்ஸ்லாம் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு ஏதோ ஆர்டிசம் இருக்குன்னு நினைக்கிறேன், சரி அந்த பையனை நான் அப்புறமா ட்ரீட் பண்ணிக்கிறேன், இப்போ மதம் அந்த கொலை நடந்த இடத்த போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி போறாங்க. ஆக்சுவலா கொலை எங்க நடந்திருக்குன்னா அந்த வீட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பிளே கிரவுண்ட் தான் நடந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பிளே கிரவுண்ட் போகும்போது அங்க வந்து அவங்க டீம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து நம்ம ஃபாரன்சிக் மொட்டைன்னு வச்சுக்கலாம். இந்த மொட்டை ஆக்சுவலா கேதர் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, கொலை நடந்ததுக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கு, ஸோ எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இல்லை. இதோட என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க அந்த லேடியோட கையை வந்து கட் பண்ணி தனியா எடுத்திருக்காங்க, கண்ணை வந்து ஓட்ட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் நாங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு பொம்மை மட்டும் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை காமிக்க, அந்த பொம்மை வேற எதுவும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதேதான், இதுதான் செஸ்னட் மேட்ச், சரி இதே ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் இந்த மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. வழக்கம் போல தான் ஒரு நியூஸ் நடந்தாலே மீடியா அங்கே இருப்பாங்களா, அந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வெளியே மீடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அவங்க மீடியா எல்லாம் 1008 கொஸ்டின் கேட்க அவங்க சிம்பிளா முடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை, இதுவரை நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி, அதுக்கு என்னோட அரசியல் பணியை வந்து நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன், அப்படி நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் பார்த்தா அவங்க ரூமே வித்தியாசமா இருக்கு. அவங்க வரதுக்காக எல்லாம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்டா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, நேற்று வந்து என்னோட ஒர்க் மெயிலை செக் பண்ண அது டவுன் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியல, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றதை விட அது அவங்க அசிஸ்டன்ட் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, லீவ் என்னாச்சு ஒர்க் மெயிலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டயத்துல வந்து கொஞ்ச நாளாவே அவங்க மெயிலுக்கு வந்து நிறைய மிரட்டல் வந்துருச்சு, ஸோ அதுக்காக டவுன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. கட் பண்ணா இங்க டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த லவ்வர் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கான்ஃபரன்ஸ் போன வந்துட்டு அவன் வந்து உள்ள விட சொல்லி அவங்க சண்டை போட்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க, எங்க போயிருந்தீங்க, நீங்க எங்க இருந்தீங்க நைட்லாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் இப்படி கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன், நைட் எங்க கூட ஒரு டீம் இருந்தாங்க, நீங்க யாரை வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட பையன் கிட்ட நான் பேசணும், அந்த பையன் பேர் மேக்னஸ் கூட நான் பேசணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி இந்த ஹீரோயின் வந்து ஒரு இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, இந்த வீட்டோட லாக் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கா, ஆக்சுவலா இது இவரோட வீடு தான், இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இது உங்க வீடு தான், உங்களுக்கே தெரியாம லாக் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. சரி ஓகேன்னு சொல்லி அவரை விசாரிச்சுட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு வெளியே காமிக்கிறாங்க. வெளியே காமிச்சு அந்த ஃபாரன்சிக் மொட்டை கூட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறா. நம்ம மினிஸ்டர் காமிக்கிறாங்க. அவங்க மேலுக்கு எதுவும் மிரட்டல் வந்துச்சுன்னா அதான் அவங்க டெக்னீஷியன் டீம் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்களா, அவங்களோட போட்டோஸ் தான் யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சுட்டு ஆக்சுவலா உனக்கு இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மெசேஜோட அனுப்பிச்சிருக்காங்க. அதை சொல்லிட்டே இருக்கும்போது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணிருக்காங்க. பட் வந்து மெயில் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் தான். ஸோ வந்து இந்த மெயில் அனுப்புதுன்னு ரொம்ப நாளா வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசிட்டு இருக்கு. கட் பண்ண அந்த மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் காமிக்கிறாங்க. ஈவினிங் வந்து அந்த பையனை வந்து பிக்கப் பண்ணாங்க. அப்ப அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவங்க பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அவரால் நம்பவே முடியல. கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. எங்க போன, என்னாச்சு, யார் உன்னை கடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காரு. கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும்போது கதை தட்டுற மாதிரி இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அவரோட இமேஜினேஷன். உள்ள வந்தப்பா காருக்கு ஒரே ஸ்மெல்லா இருக்குப்பா, தயவுசெய்து இல்லையே நீ கூப்பிட வராதப்பா, நீ மட்டும் தான் அவளை மிஸ் பண்ண, நாங்களும் சேர்ந்து தான் அவளை மிஸ் பண்றோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க அவங்க அப்பாட பேசிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனா ஹீரோயின் வந்து அந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு நம்ம ஃபாரன்சிக் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பிகாஸ் வந்து அவருக்கு அக்சஸ் இல்லை. வந்தோடனே கடுப்பா கத்துறாங்க, நீங்க பொறுப்பாக வேலை பார்க்க மாட்டீங்க, அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கும்போது நீங்க பாடி கிளம்புறீங்க, இதுக்கு முன்னாடி உங்க வேலையில இருந்து உங்களை எதுக்கு காமிச்சாங்க, இப்படிதான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இங்க எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளா இல்லை என் பிளாட் விற்கணும் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் ஏதாவது ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க கடுப்பாயிடுறாங்க. சரி ஓகே சொல்லி இவர் இதுக்கு மேல பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்து உள்ள போக அவங்களுக்கு மட்டும் தான் அக்சஸ் வருவாங்க. அவங்க பாட்டு கதவை அடைச்சு போக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் எதிர்த்து வெளியே வந்தவர் வந்து கதவை திறந்து விடுறாரு. சரி உள்ள வந்த ஹீரோயின் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்னாச்சு, எதுவும் தடையாச்சு, யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு, அந்த பார்ட்னர் இருந்தாலும் அவனோட இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மொட்டை என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த செஸ்னட் மேனை வந்து ஃபிங்கர் பிரிண்டோட செக் பண்ணும்போது ஆக்சுவலா யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த மினிஸ்டரோட பொண்ணு கடத்தி கொலை பண்ணாங்களோ அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு ஷுவரா தெரியல, ஏன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வருஷ கணக்கா வந்து அந்த ஒரு பொருளை தொட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கா அங்கேயே இருக்கும், அந்த பொண்ணு செஞ்சு எங்கேயாவது விட்டுருக்கலாம், அதை கூட இவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு ஷுவரா தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்க இது வந்து இந்த டிடெக்டிவ் வந்து ஷாக்கிங் இருக்கு. சீனே அவங்க பாஸு கால் பண்ணி நாங்க வேணா போய் அந்த மினிஸ்டர் வீட்டுல விசாரிச்சுட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து கண்ணா பின்னான்னு கத்துறாரு. இங்க பாரு அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, எதாச்சியா கூட நடந்திருக்கலாம், நீ வந்து அந்த பார்ட்னர் இருந்தாலும் லவ்வர் அவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மேபி அவன் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போனை கட் பண்ண. சரி இவங்க 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, பாஸ்ட சொல்லாம பேசாம அவர் வீட்டுக்கே போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு எடுத்து. ஆனா நெக்ஸ்ட் சீனே மினிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மினிஸ்டர் வந்து வீட்டுக்குள்ள தான், ஹஸ்பண்ட் வந்து கதை திறக்காரு. என்னன்னு கேட்டா நாங்க போலீஸ் அப்படின்னு, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களை கொஞ்சம் உள்ள விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்க உள்ள வந்து டீட்டெயிலா சொல்றோம் சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த செஸ்னட் மணி இது வந்து உங்க பொண்ணு வந்து எப்பயா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்க. அப்புறம் வந்து இறந்தாங்களோ ஒரு லேடி கொலை பண்ணி, அந்த லேடியை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதே அவர் தெரியாது, அங்க யாருமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம், இப்போ எதுக்கு கிறிஸ்டினை பத்தி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க, இப்படி வந்து அந்த ஒரு லேடி வந்து கொலை பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து இந்த செஸ்னட் இருந்துச்சு, பட் இதுல வந்து நம்ம இறந்து போனவங்க பொண்ணோட கிறிஸ்டினோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படிங்கும்போது இங்க இதுக்கு இருக்கும் சம்பந்தமே இல்லை, ஆல்ரெடி நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மினிஸ்டரோட பொண்ணு கடத்திட்டாங்க அப்படின்னா மீடியா எவ்வளவு பேசுவாங்கன்னு தெரியல, அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க, தயவுசெய்து இதுக்கு மேல பத்தி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு இது அவங்க பேசிட்டே இருக்கும்போது மினிஸ்டர் வந்துடுறாங்க. வந்து இந்த ஆட்டம் சீசன்ல அந்த செஸ்னட் மேன் அவளும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து செஞ்சு விற்பாங்க, அது மூலமா வர காசை வந்து சைல்ட் கேர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்,
இது கோயின்சிடன்ஸோட நடந்திருக்கலாம், இதுக்கும் கிறிஸ்டினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இதுக்கு மேலே பற்றி பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடு சரி ஓகேன்னு வெளியே வந்துடுறாங்க. பட் இந்த மினிஸ்டர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க பாஸ்க்கு கால் பண்ணி உங்க டீம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கால் பண்ணி கண்ணாபின்னு கத்திட்டு இருக்காரு. யாரை கேட்டு போனா நான் சொல்லி நீ போயிருக்க, உனக்கு எப்படி நான் ரெஃபரன்ஸ் தரது, நீ ஒழுங்கு இந்த கேஸ் முடிச்சு கொடுத்துட்டு எங்கனாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியே கையில பொக்கையோட வெயிட் பண்ணிருக்கா. சரி ஓகேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள வந்து அவங்க தாத்தாவும் அவங்க பொண்ணும் உட்காந்துருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவங்க தாத்தா வந்து நீ வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கிளம்புறாரு. ஆனா ஹீரோ வீட்டில் கிளம்புறாரு. இது வந்து ஃபிளாட், இந்த ஃபிளாட் வந்து விற்கிறக்காக ஆக்சுவலாக மோஸ்ட்லி இவர் இங்கே வந்திருக்காரு. சரி அந்த ஃபிளாட் வந்து பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கா. பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நியூஸ் பேப்பர்ல பாக்குறாரு. ஆக்சுவலாக அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா இறந்து போன கிறிஸ்டியனோட பாடி வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. ஸோ மேபி இது கிறிஸ்டியனோட ஃபிங்கர் பிரிண்டா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கே யோசி ஹீரோயின் வீட்டில் காமிக்கிறான். உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஜஸ்ட்மெண்ட் பண்றா. எப்படி பண்றா அப்படின்னா குச்சி உடைச்சு அது கை கால் வைக்கிறா, அது கண்ணை ஓட்ட போட்டு அதுக்கு தலை செட் பண்றா. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ஏதோ கிளிக் ஆகுது. இங்க இருந்து நான் ஒரு நிமிஷம் கிளம்பணும், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் காமிக்கிறேன். என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தா அந்த இறந்து போன அந்த லேடி, அந்த பையனுக்கு வந்து ஆர்டிசம் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து அவனை வச்சிருக்காங்க. இப்போ அங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோ தலைவர் அவங்க உட்காந்து அங்கே நர்ஸ்ட்டு சண்டை போட்டுருக்காரு. அந்த பையன்ட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேர் சேர்ந்து நர்ஸ்ட்டு பெர்மிஷன் கேட்டு உள்ள போகும்போது ஹீரோயின் சொல்றாங்க, இப்போ நீ பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பையன் வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பேச ட்ரை பண்றாங்க. பட் அந்த பையன் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். அப்போ வந்து ஹீரோ வந்து அது என்ன கேம் விளையாடுறான் அந்த பையன் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிடுறாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த கேம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கேம் மாதிரி இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஒரு சில போட்டோஸ் காமிப்பேன். இந்த போட்டோஸ் பார்த்துட்டு உனக்கு ஏதாவது அன்யூஷுவலா தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்லை அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேவா அப்படின்னு காமிக்கிறேன். ஆக்சுவலா இது என்ன போட்டோஸ் அப்படின்னா கொலை நடந்த இடத்துல எடுத்த போட்டோஸ் தான். இது ஒன்னொன்னா காமிக்கிறது. ஆக்சுவலா அதை கரெக்டா நோட்டீஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊஞ்சல் இருக்கும், அது பக்கத்துல செஸ்னட் மேனை பார்த்துருக்க மாட்டேன். இந்த டைம் வந்து செஸ்னட் மேனை பார்த்திருப்பான். அதை கரெக்டா சொல்றான். சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்கறேன், எங்க அம்மா இதுக்கு மேல வரமாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கறான். கேட்டோன்னே அவங்க 2 பேருக்கு என்ன ஆன்சர் சொல்லனே தெரியல. தம்பி உங்க அம்மா நல்ல பிளேஸ்ல இருக்காங்க, கண்டிப்பா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க, அவங்க தேவை நீயும் சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா சொல்லி அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ஆக்சுவலா ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அந்த கொலைக்கும் அந்த செஸ்னட் மேனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, நம்ம திரும்ப போய் அந்த மினிஸ்ட்ரி வீட்டில் விசாரிக்கணும், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் இந்த கொலைக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து தெளிவா சொல்லிடுறாங்க, இங்க வேற இது கோயின்சிடன்ஸ் கூட இருக்கலாம், அந்த பார்ட்னர் கூட கொலை பண்ணிருக்கலாம். அதுக்கு வெளியே இருந்து பேசிட்டு இருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் குழந்தைங்க எல்லாருமே செஸ்னட் மேன் பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க. செஸ்னட் மேன் எங்க வீட்டுக்கு வா, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நீ வந்து விளையாடு அந்த மாதிரி பாடி. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கை காமிக்கிறோம். அப்போ வந்து அவங்க அம்மா மேல நோட்டீஸ் பண்றாங்க, யாரோ வந்து அவங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி நோட்டீஸ் பண்றாங்க. அந்த லேடி அங்க நோட்டீஸ் பண்ண வெளியே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் காமிக்கிறாங்க. நான் ஹீரோ சொன்னது ஹீரோயின் ஒத்துக்கல, ஸோ அவர் கோச்சிட்டு கிளம்பிடுறாரு. அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின். இதோட இங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு இங்க கட்டாது. கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிய நம்புறேன். புரியலாட்டி இன்னொரு தடவை கண்டிப்பா பாருங்க. செகண்ட் எபிசோட் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பை.